கேரளாவில் ஒரு சிஎஸ்சி சர்ச் ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு 80-90 சங்கிகள் 1-2 பேர் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போய் அங்க போய் ஒரு வெறுப்பு கோஷங்கள் போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்தி இப்படிப்பட்ட அக்கிரமங்களை அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல நம்ம என்ன கேக்குறோம், நீ ராமர் கோயில் திறக்க போறியா, ராமர் கோயில் திறக்க போறனா அது உன்னோட வழிபாடு சார்ந்த ஒரு விஷயமா, அது தாராளமா உன்னோட வழிபாடை நீ செஞ்சுட்டு போ. அதை விட்டுட்டு ஒரு சர்ச்சில் போய் அங்க போய் சிலுவையில போய் காவி கொடியை ஏத்துறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம். அவங்க என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சாங்களா, நாங்க வந்து சர்ச்சு திறக்க போறோம் அதனால கோயில்ல வந்து நாங்க வந்து சிலுவை வைக்க போறோம் என்னைக்காவது கேட்டாங்களா? இல்ல நாங்க சர்ச்சு திறக்க போறோம், சர்ச்சில் நாங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய போறோம், நீங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்டாங்களா? அவங்க பாட்டு அவங்களோட வழிபாடு அவங்களோட ஊழியம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு அமைதியா போயிட்டு இருக்காங்க. அந்த அமைதியா இருக்க மக்களை போய் நீ கோயில் திறக்க போற அப்படிங்கிறதுக்காக இந்த அமைதியா இருக்க மக்களை போய் இப்படி அராஜகம் பண்றது கிட்டத்தட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பைத்தியகாரத்தனம் தானே சொல்லணும். அதுலயும் குறிப்பா இவங்க அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய நாள், சர்ச்சு உள்ள பூந்து இந்த சர்ச்சுக்கு மேல ஏறி பாதிரியார் வீட்டுல போய் இந்த பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, ஜனவரி 21, 22 இந்த நாள்ல பேர்பட்ட பிரச்சனை பண்றாங்க. இதே ஜனவரி 21, 22 தான் பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின் அவர் குடும்பத்தோட கொல்லப்பட்ட ஒரு நாள். 1999 காலகட்டத்தில் வந்து ஒடிசா பகுதியில் வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்யற மாதிரி அவங்க மத்தியில் ஒரு ஊழியம் செய்யற மாதிரி பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின் அவர் வந்து குடும்பத்தோட வந்து இங்க வந்து ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த மக்களுக்கு பல வகையான உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த பகுதியில் இருந்த பஜ்ரங் தள் பாஜகவை சேர்ந்த பல சங்கிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆள் வந்து மதமாற்றம் பண்றாரு, பழங்குடியின மக்கள் மதமாற்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு வெறுப்பை திணிச்சு ஒரு நாள் வராங்க. 1999 ஜனவரி 22 வந்து இவர் அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பாதிரியார் அவர் குடும்பத்தோட அவங்களுடைய ஜீப்ல இருந்திருக்காங்க. அந்த ஜீப்ல இருக்கும்போது வந்து அந்த ஜீப்போட அவங்களை உள்ள வச்சு பூட்டி அதுக்கு மேல பெட்ரோலை ஊத்தி அந்த குடும்பத்தையே கொண்டு சாவடிச்சாங்க. அப்படி அதுல கொல்லும் போது பாதிரியாரோட 2 பிள்ளைங்க, 2 சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு 10 வயசு பையன் இன்னொரு ஒரு 6 வயசு புள்ள சொல்லி 2 சின்ன சின்ன பிள்ளைங்களோட சேர்த்து அந்த குடும்பத்தை 4 பேர் கொண்ட அந்த குடும்பத்தை காரோட வச்சே கொளுத்துனாங்க. அது கொளுத்துனது அந்த பஜ்ரங் தளத்தை சேர்ந்த அந்த குண்டர்கள். அதுல தாரா சிங் சொல்லக்கூடிய ஒரு மோசமான சங்கி ஒருத்தன், அதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் மேல பல வகையான வெறுப்புகள் காட்டியிருக்கிறான். இப்போ இந்த பாதிரியார குடும்பத்தோட கொன்னா. அப்படி கொல்லும் போது கூட பஜ்ரங் தள் ஜிந்தாபாத், தாரா சிங் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டே அந்த குடும்பத்தை கொன்னு அதை நின்று ரசிச்சு அப்படி கொண்டாடின ஒரு கூட்டம். இந்த தாரா சிங் தான் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1998 பாஜகவுக்காக பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண ஒரு ஆளு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு அக்கிரம ஆட்டாண்டாங்கல்ல இதே ஜனவரி 22 இன்னைக்கு அதே நாள்ல போய் திரும்ப சர்ச் பகுதிகளில் போய் பாதிரியாரோட வீடுகளில் போய் அங்க போய் சிலுவைக்கு மேல போய் கொடியேத்தி காவி கொடியேத்தி திரும்ப அதே நாள்ல இப்பேற்பட்ட அக்கிரமங்கள் செஞ்சு இவங்க எந்த அளவுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மதவரியால மண்டை எந்த அளவுக்கு கலந்து போயிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு இந்தியாவுக்கு கண்ணெதிர